ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா உளுந்தங்கஞ்சி மிக்ஸ் தாங்க பண்ண போகிறோம். இந்த ஒரு பவுடர் நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக வீட்டில் உளுந்தங்கஞ்சி பண்ணிடலாம். இந்த உளுந்தங்கஞ்சி சாப்பிட்றதுனால என்னென்ன பெனிஃபிட் இருக்குதோ அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இது எப்படி ஈஸியாக 10 நிமிஷத்தில் தண்ணி கொதிக்க வச்சா போதும் இந்த கஞ்சி ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இந்த பவுடர் நீங்கள் ஒன் டைம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. இந்த பவுடர் போதுங்க, டக்குன்னு பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்துவாக இருக்கும். இது எப்படி பண்ணலாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு நான் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். பொட்டு இருக்கிற இந்த மாதிரி கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. இதை ஒரு பேனில் போட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கரண்டி விட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். அதனால நல்லா வறுபட வரைக்கும் இந்த மாதிரி பரட்டி பரட்டி விட்டுக்குங்க. இந்த கருப்பு உளுந்தங்கஞ்சி சாப்பிட்றதுனால என்னென்ன பெனிஃபிட்னு தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ இது சாப்பிட்றதுனால உடல் வலிமை அதிகரிக்கும். இதில் கால்சியம் சத்து இருக்கிறனால, பாஸ்பரஸ் இருக்கிறனால கை கால் மூட்டு வலி, எலும்பு வலி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க நீங்கள் ரெகுலராக அடிக்கடி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கோங்க. பச்சரிசி சேர்க்குறனால சேர்த்துக்கலாம். நீங்கள் புழுங்கல் அரிசி வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற அரிசியும் சேர்க்கலாம். நான் சமையலுக்கு யூஸ் பண்ணுற அரிசியை சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். இது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அடுப்பை ஹை பண்ண வேணாம். இது நல்லா வெள்ளை கலராக வரும். நீங்கள் வறுக்கும் போதே தெரியும், லைட்டாக பொரிஞ்சு வர மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பை ஹை பண்ணாதீங்க, லோவில் வச்சு இந்த மாதிரி கிண்டி கிண்டி விடணுங்க. அப்படி விடக்கூடாது, கறி போயிடும். அதனால் கரண்டியில் இந்த மாதிரி கிண்டி கிண்டி விட்டுக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வரணும். இதையும் நம்ம மாற்றி எடுத்துக்கலாங்க. இது ரொம்ப கருக விட்டுறாதீங்க. இந்த மாதிரி வந்துடணும், பொன்னிறமாக வரணும், வறுத்து நல்லா வறுபட்டு வரணும். அவ்வளோதான், பார்த்தீங்கன்னா தெரியும். இந்தளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு நம்ம ஆல்ரெடி உளுந்து எடுத்து வச்சுருக்கோங்க, அதுலேயே மாற்றிக்கலாங்க. நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ அந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சுக்கு கல்லில் இடித்து வச்சுருக்கேன், இந்த மாதிரி உரலில். ஏன்னா மிக்சியில் அரைப்படாது. சுக்கு நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுக்கு பவுடராக தட்டி போட்டால் ஏலக்காய் ஒரு 5 அல்லது 6 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இந்தளவுக்கு சேர்த்துக்கிட்டாலே போதும். இதை நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இவ்வளோதாங்க. இந்த பவுடரை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணுங்க. திப்பி திப்பியாக இருந்தோம்னா கஞ்சி நல்லா இருக்காது குடிக்க. நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்சி ஜாரை மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா பவுடராக வரணும். அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கஞ்சி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இப்போ நீங்கள் இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போல்லாம் கஞ்சி தேவைப்படுதோ இந்த பவுடர் போட்டிங்கனாலே உங்களுக்கு ஓகேயாக இருக்கும். இப்போ நான் ஒரு 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் போடலாம். இந்த பவுடர் 5 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா நீங்கள் 5 ஸ்பூன் பவுடர் போட்டால் கரெக்டாக இருக்கும். 1 டம்ளருக்கு 1 ஸ்பூன் அளவு வச்சுக்கோங்க. நான் அப்படி போடுறேன். உங்களுக்கு அந்த கட்டி கிண்டணும், கட்டி விழுகும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1 டம்ளர் தண்ணி குறைச்சிட்டு நீங்கள் அந்த டம்ளர் தண்ணியை கரைச்சி நீங்கள் லிக்விடாகவே ஊற்றிக்கினீங்கன்னா உங்களுக்கு கட்டி விழுகாது. நான் அப்படி போடுறேன். இதை நல்லா கட்டி விழுகிற மாதிரி இருக்குங்க. ஆனால் நல்லா கரண்டி விட்டு நீங்கள் கலக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கட்டிலாம் உடஞ்சி நார்மலாகிக்கும், கஞ்சியாக வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு இது கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கலக்க கஷ்டமாக இருக்குதுன்னா நீங்கள் ஆல்ரெடி அந்த பவுடரை கரைச்சி கூட ஊற்றிக்கோங்க. 1 டம்ளர் தண்ணி குறைச்சி அதில் ஊற்றி கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கலக்கி விடணுங்க. ஏன்னா இந்த கட்டிலாம் நல்லா கரையணும். அதுக்காக இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கோங்க. இது கரைஞ்சும் போயிடும். உங்களுக்கு இந்த கலக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதில் 4 டம்ளர் அதில் 1 டம்ளர் ஊற்றி கரைச்சிக்கோங்க. கரைச்சி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கட்டி விழுகாது, ஈஸியாக இருக்கும். இது அழகாக கரைஞ்சி வந்துடும். எனக்கு இது நல்லா கரைஞ்சிருச்சு இந்த மாதிரி கலக்கி கலக்கி விட்டதுனால. இப்போ இதை நல்லா இது பண்ணி இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகுங்க. நல்லா திக்காக வரணும், அந்தளவுக்கு கொதி வரும். கரண்டி விட்டு இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க. இது பெண் பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த உளுந்தங்கஞ்சி கொடுக்கறனால
அ எலும்பு வலுவாகும். முதியவர்களும், குழந்தைங்க யார் வேணாலும் குடிக்கலாம். அவ்வளோ உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லதுங்க. செரிமான பிரச்சனைய வந்து குணப்படுத்துங்க. இதில நெறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்கு. புரோட்டீன் நெறைய இருக்குங்க. இதெல்லாம் வந்து சாப்பிட்றதுனால உடம்பு வந்து வலுவாகும். ஆரோக்கியமா இருக்கும். சோர்வு நீங்குங்க. அனிமியா இருந்தாலும் அதையும் சரி பண்ணும். ரத்த குறைபாட்டையும் சரி பண்ணும். இப்ப நான் பால் ஊத்திட்டேன் 1 டம்ளர் பாலு. இப்ப வந்து நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். இதில நாட்டு சர்க்கரை தான் சேர்க்கணும். நீங்க வெள்ள சர்க்கரை வேண்டாம். அவாய்ட் பண்ணிக்கங்க. இல்லைன்னா கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லது தான். இப்ப 5 5 டம்ளர் நான் தண்ணி ஊத்தியிருக்கேன்னா, 10 ஸ்பூனு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இது இனிப்ப வந்து அதிகமா எடுக்கும். அதனால தான் இனிப்பு வந்து கம்மியா சாப்பிடுற மாரி இருக்காது. கொஞ்சம் இனிப்பா இருந்தா தான் இது நல்லாருக்கும். இப்ப தேங்காய் 1 மூடி தேங்காய் போட்டுக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ நீங்க அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. ஆ வேணும்னா பத்தலைன்னா மறுபடியும் வந்து நீங்க சுகர் எடுத்துக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அடுப்ப ஆஃப் பண்ணிருங்க. தேங்காய் போட்டோனே அடுப்ப ஆஃப் பண்ணிருங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். லாஸ்ட்டா தான் சர்க்கரையும், தேங்காயும் போட்டிருக்கோம். பால் வந்து ஒரு கொதி வந்தோனே நீங்க பால் முதல்லயே ஊத்திருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வந்து எனக்கு இனிப்பு தேவைப்படுது. அதனால சர்க்கரை போட்டுட்டேன். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. அது சர்க்கரை வந்து இனிப்பு வந்து உங்க விருப்பம் தான். நான் வந்து இதில ஒரு 8லேருந்து ஒரு 10 ஸ்பூன் வரைக்கும் சர்க்கரை போட்டுட்டேன். இனிப்பு அப்பதான் கரெக்ட்டா வருது. இப்ப வந்து கஞ்சி வந்து சூப்பரா ரெடி ஆயிருச்சுங்க. நீங்க வாரம் வந்து 3லேருந்து 4 டைம் கூட குடிக்கலாங்க. நீங்க இந்த தண்ணி மட்டும் கொதிக்க வச்சீங்கன்னா போதும். இந்த பவுடர் போட்டு நீங்க கொஞ்சம் ஆ தேங்காயும், பாலு, கொஞ்சம் சர்க்கரை அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள். இதுக்கு பதிலா நீங்க பால் வந்து பசும்பால் தான் ஊத்தியிருக்கேன். நீங்க தேங்காய் பால் கூட ஊத்துனீங்கனாலும் உங்களுக்கு வந்து இன்னும் சூப்பரா இருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஹெல்த்தியாவும் இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வந்து நம்ம இது வந்து எடுத்துக்கிட்டோங்க. இப்ப இந்த கஞ்சி மிக்ஸ வந்து நீங்க காலையில குடிக்கலாம். இல்ல அப்டின்னா ஈவினிங் வந்து குடிச்சுக்கலாங்க. அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்க. இந்த பவுடர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து கஞ்சி பண்றது ரொம்ப ஈஸிங்க. அ தண்ணி கொதிக்க வச்சுட்டு நீங்க அந்த மாரி பவுடர் போட்டு அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள்ங்க. அ அவ்வளோ ஈஸியான ஒரு ரெசிபிங்க. கண்டிப்பா மறக்காம ட்ரை பண்ணுங்க.